வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு வரைக்கும் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட என்னென்னலாம் பவர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா அது ஒரு பேக் போனாக பிஸ்னஸ்க்கு ஆக்ட் பண்ணும். அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூவாக நம்ம பார்த்தோம்னா அது எக்கனாமிக் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இங்கே எக்கனாமிக் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா ஒரு மணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா த்ரூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி தான் பார்ப்போம் பிஸ்னஸில். இதே நம்ம பர்சனல் யூஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பிஸ்னஸ்க்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா த்ரூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதே நம்ம கிட்ட ரெடி கேஷாக இருந்தது அப்படின்னா நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கேஷ் எவ்வளோ இன்ஃப்ளோ ஆயிருக்கு, கேஷ் எவ்வளோ அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க பைசா கொடுத்துருக்காங்க, அதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உள்ளே வருது. இப்போ ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது நம்ம வாங்கணும் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம கை விட்டு காசு வெளில போகும், அதான் கேஷ் அவுட்ஃப்ளோன்றது. அதுதான் இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் அது எப்படி வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொண்டு வரும் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூலியமாக கொண்டு வரும் டு மேக் மோர் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அண்ட் கைட் த கம்பெனி. அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்பவர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் மேக் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் பண்ணுறதுக்கும் இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றா சேர்ந்து கோல் அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். அதாவது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் தவிர்த்து இன்னொன்று ஒன்று இருக்குது. அது நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அசட்ஸ் போடுவோமா, அடுத்தது நம்ம லயபிலிட்டிஸ் போடுவோம், அப்புறம் ஈக்விட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அதில் தான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்லாம் போடுவோம். இப்போ அசட்டில் என்ன வரும் அப்படின்னா கம்பெனி ஏதாவது ஓன் பண்ணியிருக்கு ரிசோர்ஸஸை அப்படின்னா அதுதான் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ கேஷ், இன்வென்ட்ரி, ஸ்டாக், எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அசட்ஸ், கம்பெனிக்கு அதெல்லாம் அசட்ஸ். இதெல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளாக் பிஸ்னஸ்க்கு அசட்ஸ்லாம். இப்போ நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். லயபிலிட்டிஸ்னால் என்னன்னா நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருக்கோம் இல்லைன்னா ஆப்ளிகேஷன் ஏதாவது கம்பெனி பண்ணியிருக்கு அப்படின்னா அது லயபிலிட்டிஸில் வரும். இது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா லோன்ஸ், டேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் லயபிலிட்டிஸில் வரும். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக போட்டால் தான் நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். நெக்ஸ்ட் அதே சமயம் ஈக்விட்டி. ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. அது என்னன்னா நெட் ஒர்த் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நெட் ஒர்த்தாக வரும். அதுதான் கம்பெனியோட கேபிட்டல் அது சொல்கிறாங்க. இது எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டாக கொடுப்பாங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் ஏதாவது ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுதான் ஈக்விட்டி. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா ரெவென்யூஸ், அப்புறம் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நெட் இன்கம். இதுதான் 3 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இம்பார்ட்டண்டான ட்ராக். இதுதான் ரெவென்யூஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ரெவென்யூனா என்னன்னா ஒரு மொத்தமாக அமௌண்ட் கம்பெனி ஏர்ன் பண்ணும்.
எது மூலியமா அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி மூலியமா ரெவென்யூ வந்து கம்பெனி ஏர்ன் பண்ணும். அதுதான் வந்து ரெவென்யூஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நெட் இன்கம். நெட் இன்கம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கலாம். அதாவது இது வந்து என்னன்னா ரெவென்யூஸ்க்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து நெட் இன்கம். அதாவது நெட் இன்கம்ன்றது ஃபார்முலா எப்படி வரும்னா ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம். அதுதான் வந்து கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியை டிசைட் பண்ணும். அதான் நெட் இன்கம். இப்போ எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது வந்து காஸ்ட் வந்து அக்கர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், என்னன்னா நெட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் டேக்ஸு, அந்த ரெவென்யூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது வந்து நம்ம எதில் காட்டுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸில் காட்டுவோம். அதுதான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸு. அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வரும். என்னன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம பேசிக்கான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 3 இது மட்டும்தான் வரும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா கேஷ் வந்து ஜென்ரேட் ஆகும். எப்படி அப்படின்னா கம்பெனி கோர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மூலியமாக இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். கேஷ் வந்து ஜென்ரேட் ஆகும் பிஸ்னஸில். அப்புறம் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து இப்போ ரீகேப் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் பார்த்தோம். அப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதில் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தோம். சர்டன் லயபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் எது சேஞ்சஸ் பண்ணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ஓவர்வியூ பார்த்தோம். இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்தோட அதோட யூசஸ் என்னென்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.